ஏசாயா 50வது அதிகாரம், ஐசாயா chapter 50 முழு அதிகாரத்தையும் நிறுத்தி நிதானமாய் நம்முடைய காதுகள் கேட்கும் அளவிலாவது வாசிக்க போகிறோம். அதனால் வாசிக்க போகிறோம் என்று சொல்லும்பொழுது யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம், எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை நான் சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூடப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும். ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. அமைதியை உட்கார்ந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக இந்த காலை வேளையிலே சபைக்கு நமக்கு இந்த அதிகாரத்திலிருந்து பேசும்படியாக திட சாட்சியாய் உணர்த்துகிறார். ஏசாயா 50 எத்தனையோ பேர் வாசித்திருப்பீர்கள். நானும் பலமுறை வாசித்த ஒரு பரிச்சயமான அதிகாரம். ஆண்டவர் இன்று வசனம் 4 வாக்குத்தத்தமாக, இதை ஏசாயா 55:5 என்று சொல்லப்பட்ட சபையின் வாக்கு தத்தத்தோடும் இணைத்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம்தான். ஏனென்றால் தேவ வார்த்தைகள் பிரிக்கப்பட முடியாதது, ஒன்றுக்கொன்று இணைக்கப்பட்டது. ஆமென். இன்று ஆண்டவர் இதை நம் ஒவ்வொருவருக்கும் பேசுவார் என்றால், எத்தனை பேர் இதை எனக்கு சொந்தம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறீர்கள் என்று தெரியாது. எல்லாருக்கும் இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளிச்சமும் கிடையாது. வசனத்தின் அடிப்படையில் விருப்பங்கள் மாற்றி அமைக்கப்படும் பொழுது வருவதுதான் எதிர்பார்க்குதல். எதை எதிர்பார்க்கிறோம் என்று கூட தெரியாமல் ஜெபிக்க கர்த்தர் ஒரு நாளும் நடத்த மாட்டார். ஜெபிப்பதில் கூட எதிர்பார்ப்பை கொடுக்கிறவர் தேவன். ஏதோ ஜெபிப்பது தேவனால் வருகிற ஜெபங்கள் இல்லை. ஆதலால் தான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையே இயேசு சொல்லிக் கொடுத்தார். எதிர்பார்க்காமல் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அது ஏனோ தானோ ஜெபம்.
பதிலை தராது. இன்று அவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார். அப்படி என்றால் நிலைத்திருக்குதல் இருக்கிற இடத்தில் தான் கனி உண்டாகிறது. வார்த்தையை தங்க வைப்பது ஏதோ கேட்டதினால் வருவது அல்ல, கேட்டதை அப்பியாசப்படுத்துவதினால் வந்தது. கேட்டது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, தேவன் பேசி இருப்பார் என்றால், அப்பா அந்த வார்த்தை எனக்குள் நடக்கட்டும் என்று சொல்லுகிற பிள்ளைக்கு தான் வார்த்தை நிலைத்திருக்கிறது. ஆமென். இந்த ஆண்டவர் இதை ஒரு வார்த்தையாக மாத்திரமல்ல, வாக்குத்தத்தமாக கொடுத்தாலும் எத்தனை பேர் வாங்கிக் கொள்ளுவார்கள் என்று தெரியவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இளைப்படைந்தவனுக்கு என்றால் பலத்தை இழந்தவனுக்கு, தைரியத்தை இழந்தவனுக்கு, வழுக்கும் போக திராணியற்றவர்களுக்கு, சத்துவத்தை இழந்தவர்களுக்கு, சோர்ந்து போனவர்களுக்கு, சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். ஆமென். கவனிங்கள், படிப்பினால் அறிவு பெருகலாம், ஆனால் தேவனால் வருவதே ஞானம். எவ்வளவு படித்தாலும் அறிவு பெருகும், படித்ததினால் ஞானம் வராது. அதனால் படித்திருக்கிறேன், படிப்பறிவு எனக்கு இல்லை, கல்வி எனக்கு அதிகம், கல்வி அறிவு இல்லை என்பது தேவனுக்கு முன்பு முக்கியம் இல்லை. எது முக்கியம் என்றால், கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற நபராய் நான் இருக்கிறேனா? ஆமென். கர்த்தர் என்னோடு பேசி எனக்கு கற்றுக் கொடுக்கிற நிலைமையில் நான் இருக்கிறேனா? இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எப்படி கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை அவரே சொல்லி காட்டும் பொழுது பிரமிப்புண்டாகிறது. அவர் எப்படி சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார்? கல்விமானின் நாவை தந்தருளுகிற தேவன். அப்படி என்றால் படிப்பினால் வராத அந்த கல்விமானின் நாவு தேவனால் வரும். ஆமென். நீங்கள் விருப்பமாய் கேட்க ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் நான் சொன்னேன், எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லாரும் விரும்பி கேட்பது இல்லை. நன்றாய் கவனிங்கள் தேவஜனமே. கவனிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சிந்தையை திருப்பும்படியாக ஒவ்வொரு முறையும் பேசுகிறேன். நம்முடைய விருப்பத்திற்கு வாக்கு வந்தால்தான் வாக்கு தத்தம் என்று நினைப்பது சரியல்ல. தேவன் விரும்புகிறபடி வாக்கு தத்தம் வந்தால்தான் அது சரியானது. அநேக முறை வாக்கு தத்தங்கள் வந்தால் சிலருக்கு சரியாய் அமைவது இல்லை என்று நினைக்கிறார்கள். எனக்கு இந்த வருஷம் வாக்கு தத்தம் அவ்வளவாக அமையவில்லை, சரியாக வரவில்லை என்று யார் சொன்னது? தேவன் தெரிந்தே வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். காரணம், அவர் பண்ணுகிறது தான் வாக்கு தத்தம் என்றால் வாக்கு தத்தம் தான் உண்மையான ஆசீர்வாதம். கல்விமானின் நாவு. கவனிங்கள், படித்தால் வருகிற படிப்பு அல்ல இது. தேவன் தருகிறார் என்றால் தேவன் எப்படி தருவார் என்பதையும் சொல்லி இருக்கிறார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. அதிகாலை என்று கூட இங்கே சொல்லவில்லை, காலை தோறும். தேவ பிள்ளையே, ஒருவேளை அதிகாலை ஜெபம் செய்கிற அனுக்கிரகத்தை பெற்ற பிள்ளை நீங்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையிலேயே அவரை தேடுகிற ஒரு ஒழுங்கில் நீங்கள் ஜீவித்தவர் என்றால் ஸ்தோத்திரம் தேவனுக்கு. ஆனால் விஷயம் என்ன என்றால், காலை தோறும் கர்த்தர் எழுப்புகிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தூரத்தில் யார் இருந்தாலும் கவனிங்கள், நீங்கள் காலையிலே உயிரோடு எழுந்திருக்கிறீர்கள் என்றால் அது கர்த்தர் எழுப்பி இருக்கிறபடினால் எழுந்திருந்திருக்கிறீர்கள். கரங்களை தட்டி இந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில் கற்றுத்தடுகிற அந்த கல்வி என்று சொல்லுகிற தேவனால் வருகிற கல்வியின் சாலைகள் பள்ளிக்கூடங்களில் அல்ல, கல்லூரிகளில் அல்ல, வாழ்க்கை என்ற இந்த யதார்த்தமான நம்முடைய சூழ்நிலைகளிலேயே உண்டாக்கப்படுகிறது. தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் இதற்காக படித்தால் வருமா? இதற்கென்று கல்லூரிகளுக்கு சென்று வந்தால் நான் தேறுகிறேனா என்றெல்லாம் சிந்தியாதிருங்கள். படித்தவர்கள் எல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. ஊழியம் படிப்பால் வருவது இல்லை.
ஊழியம் என்பது தேவனால் வருகிற அழைப்பு, அது தேவனால் கொடுக்கப்படுகிற தகுதி. தேவஜனமே, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நான் கல்விமானின் நாவை உனக்கு தருகிறேன், ஆனால் எப்படி தருவேன்? ஒவ்வொரு நாளும் நீ கண் விழிக்கும் பொழுது என்னால் விழித்தாய் என்பதை முதலில் புரிந்து கொள் மகளே, மகனே. ஆமென். எத்தனை சோர்வும் கேள்விகளும் குழப்பங்களும் பயங்களும் சவால்களும் நிறைந்த சோதனை நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு ராத்திரி எப்படி படுத்தோம் என்பதை பார்க்கிற பரமன் மறுநாள் காலை என் கண்களை விழிக்க பண்ணினார் என்றார், அவர் பேச தைரியப்பட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. தேவன் தைரியப்படுகிறார். நான் அதைரியப்படும் பொழுது அவர் தைரியப்படுகிறார். நான் சோர்ந்திருக்கும் பொழுது அவர் சோர்ந்து போகாதவராய் இருக்கிறார். நான் சத்துவத்தை இழக்கும் பொழுது அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராய் எழும்புகிறார். நீங்கள் நினைக்கிற சூழ்நிலை அல்ல அவருக்கு. கண்களை விழிக்க பண்ணி இருக்கிறார் என்றால் மகனே, மகளே, இது எல்லாருக்கும் வருகிற வார்த்தை. நான் பக்திமானா, நான் கல்விமானா, நான் தேர்ச்சி பெற்றவரா இல்லையா என்பது முக்கியம் இல்லை. தேவன் கல்விமானின் நாவை தருகிறார். ஆனால் காலையில் எழும்ப பண்ணி இருக்கிற தேவன் கற்றுக்கொள்ளுகிறவளை போல, எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், கற்றுக்கொள்ளுகிறவளை போல. எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா வேதத்தில்? வெறும் காதை திறந்து கேள் என்று என் தேவன் சொல்லவே இல்லை. கற்றுக்கொள்ளுகிறவளை போல. அன்பு ஜனமே, திரும்ப சொல்லுகிறேன், கற்றுக்கொள்ளுகிறவளை போல. ஒவ்வொரு முறையும் காலையில் விழிக்கும் பொழுது கர்த்தர் எதிர்பார்க்கிற மனப்பான்மை இதுதான். கற்றுக்கொள்ளுகிற பிள்ளையை போல செவியை கவனிக்க செய்கிறார். எப்படி? கற்றுக்கொள்ளுகிறவளை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒவ்வொரு முறையும் செவியை கவனிக்க செய்வது எதனால் தெரியுமா? கற்றுக்கொள்ளவே. எல்லாரும் வலதுகை உயர்த்தி காட்டுங்க. மரிக்கும் வரை நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை கீழே போட்டுக்கொள்ள. மரிக்கும் வரை. ஒருவர் கூட நினைய சந்தர்ப்பம் இல்லை எனக்கு கற்று தேர்ந்தாகிவிட்டது என்று. கற்று தேர்ந்தவர்கள் உலகத்தில் வேண்டுமானால் இருக்கலாம். தேவனுடைய பார்வையில் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் மரணம் வரைக்கும் கற்றுக்கொள்ளுவார்கள். காரணம், தேவன் விழிக்க பண்ணுவதை கற்றுக்கொள்ள. வல்லமையான சத்தியம். அநேக நேரம் அதான் வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்றே தெரியாத நமக்கு வாக்குத்தத்தத்தை எதிர்பார்ப்போடு பெற்றுக்கொள்ள கற்றுத்தருவதே தேவன். ஏன் ஆண்டவரிடத்தில் சிலர் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள தீவிரிக்கிறார்கள் தெரியுமா? தீவிரிப்பது என்றாலே it's about desperation, not just a very casual prayer. They are desperate in their prayer. தீவிரித்தல் அப்படின்றால், ஆண்டவரே நான் கண் விழித்ததே உம்முடைய கிருபை என்றால், எப்படியும் வாழ கண் விழிக்க தேவன் கிருபை தரவில்லை. கற்றுக்கொள்ளுகிறவளை போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்யவே அவர் கண் திறக்க பண்ணினார். ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கிற பாக்கியம் இருக்கிறது என்றால் தேவன் கற்றுக் கொடுப்பார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் இது! அநேகருக்கு வாக்குத்தத்தம் புரியவில்லை, ஆதலால் புரிய வைக்கவே கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே, நான் பேசினால் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை பேசுகிறேனா என்று கூட எனக்கு தெரியவில்லை. காரணம், வார்த்தையின் அர்த்தமும் எனக்கு தெரியவில்லை. பேசினால் பேச்சு என்றே பேச பழகினோம் நாம். எதை பேசினாலும் பேச்சுதான். ஆனால் கர்த்தர் பேச வைத்தால் தான் அது வார்த்தை. ஆமென் என்று சொல்லுங்கள். வார்த்தைகளை கூட கற்றுக் கொடுக்கிறார் தேவன். இது படிப்பதினால் வருவதே இல்லை. ஏனென்றால் படிப்பு மூளையை தான் பெருக பண்ணிற்று. ஆனால் தேவனால் வருகிற கல்வி ஒரு மனுஷனுடைய நாவையே பயிற்சியில் கொண்டு வருகிறது. படித்ததினால் யாரும் சரியாய் பேசுவது இல்லை. Sometimes they become clever like devil. பிசாசு உங்களையும் என்னையும் விட தேர்ந்தவன் அறிவில். இல்லை என்றால் ஏவாளையை வஞ்சிக்க முடியுமா? அதனால்தான் உலகத்தில் உள்ளவனிலும் உங்களில் இருக்கிற
இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்ல சொன்னார். ஏனென்றால் பிசாசு நடுநடுங்குகிற ஒரே நாமம் இயேசுவின் நாமம் மட்டுமே. வேற யாரையும் குறித்து அவனுக்கு பயம் இல்லை. அவன் எல்லாரையும் விட அறிவில் தேர்ந்தவன், ஞானத்தில் சிறந்தவன் என்று அவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஞானத்தில் சிறந்தவன் தேவனுக்கு விரோதமாய் எழும்பினபடியினால் அந்த ஞானமே கெட்டு போனது. தேவ பிள்ளையே, ஒரு நாள் விழித்திருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற ஸ்லாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது என்றால், கர்த்தர் கற்றுக்கொள்ளுகிறவளை போல நீங்கள் கேட்கும்படி உங்கள் செவியை கவனிக்க செய்கிறார். ஆமென். இது ஒரு பயிற்சி. அம்மா ஐயா, இது ஒரு பயிற்சி. ஏதோ கேட்கிறேன் என்று அல்ல, கற்றுக்கொள்ளுகிறவளை போல, ஒவ்வொரு முறையும் கற்றுக்கொள்ளுகிறவளை போல கவனிக்கணுமா ஆண்டவரை. கற்றுக்கொள்ளுகிறவளை போல அவர் சொல்வதை கவனிக்க வேண்டும். செவி சாய்ப்பது கூட ஏதோ இப்படி சாய்ப்பது என்ற அர்த்தம் மாத்திரம் அல்ல. சரீர நிலைமையில் நான் கவனத்தை கொடுப்பதற்கு காரணம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? கவனம் எதற்கு? கற்றுக்கொள்வதற்கு. அநேகருக்கு கவனம் என்றாலே அர்த்தம் புரியவில்லையே. கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். கவனம் என்ற வார்த்தையின் அர்த்தமே கற்றுக்கொள்ள. கவனம் எடுக்காதவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளோ படித்தார்கள், எவ்வளோ கேள்விப்பட்டார்கள், எவ்வளோ சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இருந்தார்கள், கற்றுக்கொள்ளவில்லை. காரணம் கவனம் இல்லை. இந்த கர்த்தர் கவனத்தோடு செவி சாய்க்க கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அவர் கல்விமானின் நாவை தர விரும்புகிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய செவிக்கும் நாவிற்கும் தொடர்பு உண்டு. நம்முடைய செவிக்கும் நாவிற்கும் தொடர்பு உண்டு. எத்தனை பேர் கேட்டீர்கள்? நீங்கள் கேட்கிறது தேவ சத்தமாய் இருந்தால் நீங்கள் பேசுவது தேவ வார்த்தையாய் மாறும். நீங்கள் கேட்பது மனுஷ சத்தம் என்றால் மனுஷ வார்த்தையை பேசுவீர்கள். அது சாதாரண வாழ்க்கை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? சாதாரண வாழ்க்கை. ஆனால் இன்றைய வருஷத்தின் வாக்கு தத்தம் சாதாரண வாழ்க்கைக்கு அல்ல, அசாதாரணமான வாழ்க்கைக்கு. ஆமென் என்று சொல்லுகிறவர் சிலர் தானோ. கர்த்தரால் வருகிற செல்வாக்கு, கர்த்தரால் வருகிற கணம் சாதாரண வாழ்க்கை அல்ல, அசாதாரணமான வாழ்க்கை. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தர தேவன் எத்தனைக்கிறார் என்றால், அப்படி என்றால் ஆயத்தமாகிறார் என்றால், முயற்சிக்கிறார் என்றால், எல்லாருமே வாக்கு தத்தத்தை அறியாமல் பெற்றுக்கொள்ள கூடாது, அறிந்தே பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் செவிக்கும் நாவிற்கும் தொடர்பு உண்டு. என்னை கேட்டவர்கள் கரங்களை அசைத்து காட்டலாம். ஏனென்றால் கேட்டவர்களுக்கு தான் புரியும். நீங்கள் தேவனால் கற்றுக்கொள்ளுகிற, செவியை சாய்க்க பழக்குவிக்கிற நபர் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்கள் நாவில் புறப்படும். நீங்கள் பைபிள் படித்தால் புறப்படாது. எத்தனை பேருக்கு அது தெரிகிறது? நீங்க வேதத்தை படித்தால் புறப்படாது. தேவனால் கற்றுக்கொள்ளப்பட இடம் கொடுக்கும் பொழுது நாவில் தேவ வார்த்தை புறப்படும். அதுதான் சொன்னேன், ஏதோ மனனம் செய்வதனால் வாயில் வார்த்தை வராது. அது படிப்பறிவுதான். மறுபடியும் சொல்லுகிறேன், அது படிப்பறிவுதான். ஆனால் போதிக்கப்படுவதால் வருகிற அறிவு என்பது கற்றுக்கொள்வதால் வந்த அறிவு. கற்றுக்கொண்டவர்கள் தான் பெற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டவர்கள் தான் பேசுகிறார்கள். கரங்களை வைத்து நான் அந்த நபராய் மாற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்படியே ஆக கடவுது பிதாவே. ஆமென். உங்கள் அறிக்கையில் வல்லமை இருக்கிறது, கேட்டவர்களுக்கு கிடைக்கும். கவனிங்கள், இந்த இணைப்பில் பிரச்சனை வரும் பொழுது பேச்சில் பிரச்சனை வரும். கேட்டவர்கள் தேவன் பேசி கேட்க கற்றுக் கொடுக்க கவனிக்க செவியை சாய்த்தவர்கள் தேவனால் வரும் வார்த்தையை பேசுவார்கள். மனுஷன் பேசி பேசி கேட்டு கற்றுக்கொண்ட பிள்ளையாய் இருப்பீர்கள் என்றால் மனுஷ பேச்சை பேசுவீர்கள். ஆனால் மிக பயங்கரமான இன்னொன்று, மனுஷ ரூபத்திலும் இருக்கலாம், எந்த நிழலிலும் வடிவத்திலும் வார்த்தையிலும் இணைப்பிலும் வரலாம். தேவனால் வராத ஒன்று நீங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் கேட்க இடம் கொடுத்திருப்பீர்கள் என்றால்
உங்கள் நாவு தீட்டுப்படும், நாவு கரைபடும். ஆதலால் கர்த்தர் கொடுக்கிற அந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை வர வேண்டும் என்றால் காலைதோறும் எழுப்புகிற கர்த்தர் கற்றுக்கொள்ளும்படியாய் கவனிக்க செய்கிற தேவன். தேவ பிள்ளையை, ஒருவேளை இதுவரைக்கும் நான் இந்த வாக்கு தத்தத்தை இப்படி அறியவே இல்லை என்று சொல்வீர்கள் என்றால் கர்த்தர் இன்று அந்த தருணத்தை கொடுத்திருக்கிறார். அப்பா, நான் விழித்திருக்கிறேன், நான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன் என்றால் இன்றைய நாளில் கர்த்தர் என்னோடு ஏதோ பேச போகிறேன், கற்றுக் கொடுக்க ஆயத்தத்தோடு நீர் என்னோடு எதிர்பட போகிறேன். 5, கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. தேவப்பிள்ளையை பாருங்கள், ஆண்டவர் செவியை திறக்கிற ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், இது எல்லாருக்கும் சொந்தம். நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள விருப்பம் என்றால் நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. ஆமென். என்னை கவனிங்கள், கர்த்தர் செவியை திறந்தால் எதிர்க்க கூடாது, பின்வாங்க கூடாது. ஹல்லேலூயா சொல்லக்கூடியவர். அவர் செவி திறந்தால் போதும் என்று ஜெபிப்பீர்கள் என்றால் எதிர்க்காதிருங்கள், பின்வாங்காதிருங்கள். கர்த்தர் பேச பேச பின்னாடி போக கூடாது. காது கேட்டவர்கள் பின்பாக இருக்கிறவர்கள் அந்த அர்த்தத்தில் உட்காரவில்லை, ஆனால் உங்கள் செவிகள் மந்தமாக கூடாது. ஆண்டவர் பேசுகிறார் என்று தெரிந்தாலே பின்வாங்குகிறவர்கள் உண்டு, எதிர்க்கிறவர்கள் உண்டு. பேசுகிறது தெரியவில்லை என்று சொல்லாதிருங்கள், தெரிந்தே எதிர்க்கிற மனப்பான்மை. நிறைய நேரம் நாம் we spiritualize things, ஆவிக்குரிய ரீதியாகவே பிரகாரமாகவே பேசுவோம். ஆண்டவர் சொன்னார்னு எனக்கு தெரியாதுங்க என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை எந்த சபையிலும் இல்லை. நான் சொன்னேன், எந்த சபையிலும் இல்லை. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைப்பை பரிசுத்த ஆவியினால் பெற்ற எந்த பிள்ளையும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். நீங்கள் வேதத்தை திருப்ப வேண்டாம், வழக்கமான வார்த்தை தான். 1 கொரிந்தியர் 2:12 எதை சொல்லுகிறது? நாம் உலகத்திலிருந்து வந்த ஆவியை பெறாமல், ஆமென், நாம் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து வந்த ஆவியானவரையே பெற்றிருக்கிறோம். எதற்கு பெற்றோம்? தேவனால் அருளப்பட்டவைகளை நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இவ்வளவு எளிதாக கர்த்தர் வசனத்தை புரிந்து நாம் பெற்றுக்கொள்ள ஒரு வழியை ஏன் உண்டாக்கினார் தெரியுமா? அப்பொழுதுதான் பிள்ளைகளுக்கு தெரியும் தேவன் பேசுகிறார் என்று. இங்க இருக்கிற ஒருவர் கூட சொல்ல முடியாது கர்த்தர் என்னிடத்தில் என்ன பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. அது பொய் மாத்திரமே. கர்த்தர் பேசி புரியாத தேவ பிள்ளை இல்லை. எதிர்க்கவோ பின்வாங்கவோ செய்யாதிருங்கள் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். வசனம் 6 கவனிங்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். இதைவிட அவமானம் ஒரு மனுஷனுக்கு கிடையாது. அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் எச்சு என் முகத்தை மறைக்கவில்லை. தூய தமிழ் ஒருவேளை புரியாதவர்கள் உண்டென்றால் உமிழ்நீர் என்றால் எச்சில். துப்பனா கூட வாங்க நான் ரெடியா இருக்கேன்றாங்க. நீ அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாயா? படுத்து. துப்ப வேண்டும் என்று நினைக்கிறாயா? துப்பு. அடிக்கிறாயா? அடித்துக்கள். இதுல இருக்கிற தைரியம் திமிர், அகங்காரம், பெருமையினால் வருவது அல்ல. எத்தனை பேர் கேட்டீர்கள்? எது யார் செய்தாலும் ஒரு நீதிக்காக போராடுவது நீதிமானுக்கு இல்லை. காதுகள் கேட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அமைதியாக இருப்பதும் புரியவில்லை. ஏனென்றால் ஆச்சரியமான அதிசயங்களை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினால் ஹல்லேலூயா என்று எல்லாருமே தான் சொல்லுவார்கள். இதெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு உரிய பிரமாணம். ஆதலால் பிசாசு தூங்க வைப்பான் என்று தெரியும். ஆனாலும் தூங்காதவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அநேகரை இன்று விழித்திருக்கிறவர்களாக நான் பார்க்கிறேன். கரங்களை வைத்து உங்களுக்காகவே தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். இன்று கர்த்தர் உங்களை தூங்க விடவில்லை. விஷயத்திற்கு வருவோம். அடித்தால் திருப்பி அடிக்க ஆயத்தமாக இருக்கிறேன், துப்பினால் நானும் துப்புவேன் என்ற நிலைமை ஒரு மனுஷனுக்கு உண்டு. தன்மானம், சுய கௌரவம், கரெக்ட் தானே? ஆனாலும் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல
நான் கவனிக்கும்படி என் செவியை திறக்கிற என் தேவன் வாழ்க்கையின் யதார்த்தமான சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால், யாரும் வந்து தாடியை இழுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தாடியே இல்லை. உடனே நீங்கள் நினைக்க கூடாது தாடி இல்லாத மனுஷன் பாக்கியவான். அந்த காலத்து யூதர்களுக்கு தாடி என்பதே கனத்திற்குரிய விஷயம். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருக்கிறது? இது கனத்திற்குரிய விஷயம். தாடியை கத்தரித்து மயிரை கத்தரித்து போடுகிற அங்கியை கத்தரித்தால் அதை விட அவமானம் இல்லை. அந்த காலத்தில் கத்தியும் இன்றி ரத்தமும் இன்றி ஒரு யுத்தத்தில் ஜெயித்த ஒரு முறைமை என்ன என்றால் அவமானப்படுத்துவது. மயிரை சிரைத்து அங்கியை அறுத்து அனுப்பிவிடுவார்கள். இப்படி ஓடி வருவார்கள் ஆண்கள் என்றால் பட்டணத்திற்குள் எப்படி இருக்கும்? அங்கி இல்லை, முழுமையா இல்லை. உங்களுக்கு விவரம் தெரிய வேண்டும். அரைகுறை போட்டவர்களுக்கு இது புரியாது. அது எப்பொழுதுமே அப்படித்தானே. எதை வெட்டினால் என்ன, எதை எடுத்தாலும் என்ன. முழுமையாய் போட்டவர்களுக்குத்தான் போனால் அவமானம் புரியும். ஆமென் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் முழுமையாய் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் அதிலே ஒரு குறைவு வரும் பொழுதுதான் அவமானம் புரியும். ஆமென். ஏன் ஆதாம் ஏவாள் மறைத்துக் கொண்டார்கள் தங்களை? அவமானம், வெட்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக பயம் தேவனால் வந்தது அல்ல. பிசாசு சொன்னதை கேட்டு கேட்டு அதன்படி செய்ததினால் தேவனுடைய சத்தம் வந்த பொழுது பயம் வந்தது. இந்த தேவஜனமே, கர்த்தர் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு சிஸ்டர், உங்க வார்த்தை எல்லாம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்றால் கவனம். கர்த்தர் பேசினால் பயம் வராது. பயம் வருகிறது என்றால் கர்த்தரால் வராத காரியம் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறது என்று அர்த்தம். ஆதலால் தான் கர்த்தர் என்கவுண்டரை விரும்புகிற தேவன். God wants to encounter people. எதினால் என்கவுண்டர்? ட்ரூத் என்கவுண்டர் பண்ணணும். ஆமென் சொல்லிவிடுங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை சந்திக்கிறார் என்றால் அவமானப்படுத்த அல்ல, அவன் அவமானத்தை சரியாக்க. ஆமென் என்று சொல்ல தைரியம் இருந்தால் பெற்றுக்கொள்ள. நீங்க சொல்லக்கூடாது, எந்த சபைக்கு போகிற நபர்களும் நினைக்க கூடாது, ஆண்டவர் பேசுகிறார், என்னை குத்தி காட்டுகிறார், என்னை அவமானப்படுத்தவே பேசுகிறார். அப்படிப்பட்ட எண்ணம் தேவனால் வந்தது இல்லை. God wanted an encounter with Adam. Why? He needed that truth encounter. சத்தியத்தோடு ஒரு சந்திப்பு உனக்கு அவசியம். சத்தியத்தை எதிர்க்கும் வரை, வரும்பொழுதே பின்வாங்கும் வரை அவமானத்தில் தான் இருப்பாய் ஆதாமே. உன் மறைவிடம் உன் அடைக்கலம் அல்ல, உன் பொய் உன் புகலிடம் அல்ல, உன் முகத்துறை உன் அலங்காரம் அல்ல. கிழிக்க ஒப்பு கொடுக்கிற நீதிமான் தேவனால் கற்றுக்கொள்ளப்பட இடம் கொடுத்த நீதிமான். கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்ள தைரியம் வேணும். ஏன் ஆண்டவர் பேசினா பயம் வருகிறது? தேவனால் வராதது உட்கார்ந்து இருக்கிறது, அதனால் தான் பயம். சத்தியம் அல்லாததை கேட்டு 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 அதனால் வந்த ருசி உட்கார்ந்து இருக்கிறது. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் பேசினதற்கு விரோதமாய் உன்னிடத்தில் பேசினவன் யார்? அதுதான் அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிந்தது? அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். வெட்கம் தேவனுக்குரியது அல்ல. எத்தனை பேர் காதுகள் திறந்திருக்கிறது? நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இன்று உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் சொல்லாததை உனக்கு சொல்லும்படி நீ ஏன் அனுமதித்தாய்? அதுதான் அர்த்தம். You need this encounter now. கர்த்தர் பேசினால் அப்படியே ஏதோ என்கவுண்டர் பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தோடு முகமுகமாய் சந்திக்க பண்ணுகிறார். அவர் கிழித்தால் நாம் சீர்படதான் கிழிக்கிறார். முகத்துறைகளோடு வாழ்வது அவமானம். ஆதாமே, நீ ஒளிந்திருக்கும் வரை, நீ பதுங்கும் வரை அந்த மறைவிடம் உனக்கு ஒரு நாளும் சீரை கொண்டு வராது. உன் பொய்யை விட்டு
உன் அவமானத்தை விட்டு, உன் அதன் கேவலமாகி போன வாழ்க்கை என்று சொல்லுகிற உன் குமரலை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்றால் என்னை நீ சந்தித்தாக வேண்டாம். கர்த்தர் உலாவினாலேயே சத்தம் கேட்கும். நீங்கள் சொல்லக்கூடாது நான் பிரசன்னத்தை உணர்கிறேன், சத்தம் கேட்கவில்லை, அது தேவன் இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? உலாவுகிற தேவ பிரசனம் என்றால் அங்கே தேவனுடைய சத்தம் உண்டு. தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் உலாவி வந்தபோது அவருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். அதனால் ஒழித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் தேவ சத்தம் வந்தபோது பயம் வந்தது. எத்தனை பேருக்கு புரிந்தது காம்பினேஷன்? தேவ சத்தம் வந்தபோது பயம் வந்தது. முன்பு இல்லை, இப்பொழுது இருக்கிறது. காரணம், முன்பு இல்லாதது இப்பொழுது இருக்கிறது. தேவனால் வராதது வந்திருக்கிறது. தேவனால் வராதது வந்திருக்கிறது என்றால் தேவன் வரும்பொழுது பயம் வரும். எத்தனை பேர் காதுகள் சரியை கேட்டுக்கொண்டிருக்கிறது? சரியை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன். தேவனால் வராதது உள்ளே வருகிறது என்றால் தேவன் வரும்பொழுது பயம் வரும். ஏனென்றால் பிசாசு அங்கே பயப்பட வைக்கிறான். எதற்கு பயப்பட வைக்கிறான்? ஐயோ போய் பார்க்காதே, போய் சந்திக்காதே. தேவன் கேள்வி கேட்பா. தேவன் ஏன் செய்தா என்று கேட்பா. கேட்டார். எத்தனை பேருக்கு அதாவது தெரிகிறது? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? எந்த நிலைமையில் இருக்கிறாய் ஆதாமே? அதான் அர்த்தம். அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாதா அவருக்கு? மூடி போட்ட ரத்தம் கூட வெளியே வந்து நிற்கும். உன் சகோதரனை என்ன செய்தாய்? கேள்வி. நிறைய பேருக்கு கேள்வியை பிடிக்கிறது இல்லை. நான் கேட்கிறேன், சத்தியத்தை பேசுகிற கேள்வி கேட்க மாட்டா? பின்வாங்காதிருங்கள், எதிர்க்காதிருங்கள். கர்த்தர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஆமென் சொல்லிவிடுங்க. கேள்வி, நீ ஏன் இப்படி செய்தாய்? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் அப்படி செய்தேன். உண்மையா இல்லையா? ரொம்ப டயலாக் தேவையில்லை. ஆண்டவரே இங்க போனேன், அங்க போனேன், அதாச்சு இதாச்சு இல்லை. சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. என்னை கவனிக்கிற தேவ ஜனமே, உங்கள் கண்கள் என் கண்களோடு பதிந்திருப்பது மிக முக்கியமானது. ஏனென்றால் இதில் அபிஷேகம் பரிமாற்றம் உண்டு, விடுதலை பரிமாற்றப்படும். என்னை கவனிங்கள், கர்த்தர் பேசும் பொழுதுதான் சர்ப்பத்தின் வஞ்சனை வெளியரங்கமாக்கப்பட்டது. வஞ்சனையின் முகத்திரைகள் கிழிக்கப்பட்டது. That's why you need an encounter with God's truth. சத்தியத்தோடு ஒரு சந்திப்பு ஒரு பிள்ளைக்கு அவசியம். ஏன்னா முகத்திரைகள் அங்கதான் கிழிக்கப்படும். புருஷனோட பேசுகிற வரைக்கும் உதவி செய்ய முடியல ஆதாமா. எங்கே இந்த பழம் என்று சாப்பிட்டு விட்டார். கணவர் கூட இருப்பதினால் முகத்திரைகள் கிழிந்தது இல்லை. மனைவி கூட இருப்பதினால் அன்பினால் முகத்திரைகள் கிழிவது இல்லை. ஆனால் தேவாதி தேவன் சந்திக்கும் பொழுது கிழிவது தான் முகத்திரைகள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். ஹalleluya. முதல் முறையாய் வஞ்சித்தது என்ற வார்த்தை ஒரு மனுஷி, ஒரு ஸ்திரீயின் வாயிலிருந்து வந்தது. அதுவரைக்கும் மூடி இருந்த கண்கள் திறந்ததம்மா. அதுவரைக்கும் தெரியாத விஷயம் தெரிந்தது. நீ இப்படி செய்தது என்ன? கேட்டவர் தேவனாய் இருந்தால் வரவேண்டிய வார்த்தை சரியாய் வரும். ஏனென்றால் அங்கு வஞ்சனையின் முகத்திரைகள் கிழிக்கப்படும். முதமுறையே ஒரு ஸ்திரீ சொன்ன வார்த்தை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால் புசித்த. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை எது வஞ்சிக்கிறது, யார் வஞ்சிக்கிறார் என்று தெரியவில்லை என்றால் நமக்கு தேவனுடைய சந்திப்பு அவசியம். இந்த காலை வேளையில நான் ஜெபிக்கும் பொழுது அது சம்பவிக்க போகிறது. எதிர்பார்த்து வசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் யாராய் இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தாவே உம்முடைய சத்தியம் சந்திக்கிற இடத்தில் நான் ஆமென் என்று சொல்லி, அப்பா என்னை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உம்முடைய வெளிச்சம் பிரவேசிக்க முடியாத அந்தரங்கம் எனக்குள் இல்லை ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் வல்லமையானதுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆறுதல் படுத்த ஒரு மனுஷனுடைய மகிமையை உயர்த்த கர்த்தர் பேசுகிறார் என்றால் அது சாதாரண வார்த்தை. ஆனா ஒரு மனுஷனுடைய ரூபத்தையே மாற்றுகிற தேவன், மகிமையை தக்க வைக்கிற பாத்திரமாய் உருவாக்க விரும்புகிற தேவன். என் சிறுமையை மகிமையை மாற்றட்டும் என்பதெல்லாம் சாதாரண ஜெபம்.
ஆனால் என் சிறுமையில் தேவனுடைய மகிமையை சுமக்கிற பாத்திரமாய் உருவாக்குகிற தேவன் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு காதுகள் திறந்திருந்த கேட்டீர்கள்? என் சிறுமையை மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றால் அது சாதாரணம். ஆனால் என் சிறுமையில் அவருடைய மகிமைக்காக உருவாக்குகிறார் என்றால் அது அசாதாரணம். உங்களுக்கு பரவசம் இல்லை சிலருக்கு. ஏனென்றால் கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல செவி திறக்கிறவர்களுக்கு பரவசம் வந்துவிடும். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். என் தேவன் கற்றுக்கொள்ளும்படி, கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல வரும்படி அழைக்கிறார் என்றால் நான் கேட்கும்படி என் செவியை அவர் கவனிக்க செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். கேட்கிறவர்கள் எல்லாம் கவனிக்கணுங்க. ஏதோ கேட்டுவிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கை ஓடாது. நாட்கள் வேண்டுமானால் ஓடும். எத்தனை பேருக்கு அது புரிந்தது? நாட்கள் ஓடினது என்றால் வாழ்க்கை வீணாக ஓடிவிட்டது என்று அர்த்தம். ஆனால் நாட்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது என்றால் பத்திரமாய் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். கரங்களை தட்டி அந்த பத்திரமான தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அவமானம் உமிழ்நீர் அறை, எது வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்வது இன்று நான் சொன்னபடி சரீர நிலைமையில் வருகிற காரியங்களை தேவன் ஒப்பிட்டு சொல்வதற்கு காரணம் தாடி இருந்தால் தான் பிடித்து இழுப்பார்கள் என்ற அர்த்தம் இல்லை. அவ்வளவு அவமானம், அவ்வளவான குறை சொல்லுதல்கள், முறையிடுதல்கள், இன்னும் சொல்ல போனால் அடித்து உமிழ்ந்து தாடியை பிடித்து இழுத்து என்று சொல்லுகிறதான அவமானங்கள். எதற்கு என் முகத்தை மறைக்கவில்லையப்பா? எத்தனை பேருக்கு அது தெரிகிறது? என் முகத்துக்குத்தான் செய்தாய், செய்துவிடு, பரவாயில்லை. 7வது வசனம், ஏன் அப்படி இருக்கிறார்கள்? என் முகத்தை மறைக்கவில்லை, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆமென். ஆகையால் நான் வெட்கப்பட்டேன். ஆமென். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா என்று கரங்களை தட்டி அவர் ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல செவியை சாய்த்து கவனிக்க செய்கிறவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனம் இல்லை என்றால் பிள்ளை ஒன்றை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் வெட்கப்படவும் மாட்டார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் அறிந்திருப்பார். அதனாலே என்னை கவனிக்கிற தேவ ஜனமே, அதனாலே எத்தனை பேர்கள் அதனாலே என்று புரிந்து கொள்ளுங்கள்? அதனாலே நீ செய்கிறதெல்லாம் எனக்குரியது அல்ல, நீ செய்கிறது உனக்குரியது. எத்தனை பேருக்கு அது? நீ தாடி கிடைத்தால் இழுப்பாய், முகத்தை காட்டினால் துப்புவாய், முதுகை காட்டினால் அடிப்பாய். எத்தனை பேருக்கு தைரியம் பலன்னா உங்களுக்கு லாங்குவேஜே வேற இல்லை? எட்டி விட்டா இவங்களுக்கு தான் பலன் இருக்குன்னு நினைப்பாங்க. உண்மைதானே? வாங்கி கொண்டவர்கள் எல்லாம் பலவீனர், இவர்கள் பலவான்கள். வேதம் வேறு விதமாய் சொல்லுகிறது, நீ பிடித்து இடு, துப்பு, அடி, அது உன் பலவீனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையில கிடைச்சா இழுக்கிறதெல்லாம் பலமா என்ன? என் தாடி கிடைச்சனால இழுத்த, தாடி வைத்த எனக்குத்தான் பலன் ஜாஸ்தி. ஹல்லேலூயா. ஏன்னா இழுத்தால இன்னும் தாடி இருக்கு. இது ஒரிஜினல், டூப்ளிகேட் ஓடி இருக்கும். ஆதலால் எதிர்காலத்தில் தலைமயிரை யாராகிலும் கோபத்தில் பிடித்துக் கொள்ள முயற்சிக்காதிருங்கள். அது டூப்ளிகேட்டா இருந்தா கையோடு போய்விடும். எடுத்த உங்களுக்கே அவமானம். ஏன்னா எதுக்கும் ஒரு கிரிப் அவசியம். சண்டையில கிரிப் இருக்கிறவங்களை பார்த்திருக்கிறீங்களா? எகிருவாங்க இன்னும். அதனாலே பிடிச்சு இழுத்தா இன்னும் எகிருவாங்க. ஏன்னா கிரிப்பு இழுக்க இழுக்க எகிருவாங்க. விட்டு பாருங்க, அப்படியே நின்றுவாங்க. ஏன்னா உத வாங்குறது நிச்சயம். நீங்க சொல்றதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறது இல்லை என்பதை எப்படி அறிய முடியும்? இதுதான் வார்த்தை. நான் என் முகத்தை மறைக்கவில்லை, இன்னும் சொல்ல போனால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஹல்லேலூயா. நீ துப்புன இடம்லாம் பாறை மேல. எத்தனை பேருக்கு அது புரியுது? நீ துப்புன இடம்லாம் பாறைனா உனக்குத்தான் கேவலம். என்ன துப்பனாலும் சொரணே இல்ல பாரு.
ஏனென்றால் நான் கற்பாறையை போலாக்கினேன். காரணம் என்ன? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்யும். நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். என்னை நீதிமானாக்கிறவர் சமீபமாக இருக்கிறார். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நன்றாக கவனிங்க, நன்றாக கவனிங்க. ஒருவர் துப்புகிறார், ஒருவர் அடிக்கிறார், ஒருவர் தாடை மயிரை பிடுங்குகிறார். இன்னொருவரோ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று கற்பாறையை போல் நிற்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், என்ன ஒரு தவறு செய்கிற உள்ளம் கடினம் இருந்தா கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்ல பாரு அப்படின்னு சொல்லுகிற உலகத்துல ஒருவர் கற்பாறையை போல் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவர்களை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன அர்த்தம் தெரியுமா? தவறின் மேல் தவறு செய்ய நான் விரும்பவில்லை. நீ தவறின் மேல் தவறு செய்ய விரும்பி செய்து கொண்டிருக்கிறாய். நானோ தவறின் மேல் தவறு செய்து தேவனுடைய கிருபையை இழக்க துணியவில்லை. மாறாக என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருப்பதற்கு காரணம் நான் அவர் சமீபமாய் இருக்கிறேன். நான் அவர் சமீபமாய் இருக்கிறேன். ஆண்டவர் பேசும்போது சாப்டர் கவனிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய என்கவுண்டர். எவ்வளவு அழகா பேசியிருக்கிற வசனம் 2. எனக்கு டைம் இல்லை. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? எவ்வளவு அழகா பேசிட்டார் பாருங்க. ஆரம்பத்திலே பேசிட்டார். என்ன பேசிவிட்டார்? நான் வந்தபோது, ஆதாமை தேடி தேவன் வந்தபோது ஆதாம் இல்லை. அதனால்தான் ஆதாமே எங்கே இருக்கிறாய்? காரணம் நான் வந்தபோது. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனது என்ன? அப்படி என்றால் கர்த்தர் பேசி சந்திக்க வருகிற தேவன். நீங்க சொல்லக்கூடாது சிலர் பேர் பக்கத்தில் நீதிமானாய் மாற்றும்படி கர்த்தர் நிற்கிறார் என்று. யார் பக்கத்தில் நிற்பார் தேவன் தெரியுமா? அவர் பக்கத்தில் வருகிறவர்கள் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். நீங்கள் தேவனை தேடினால் அவரும் உங்களிடத்தில் வருவார். நீங்கள் அவரை சேர்ந்தால் அவர் உங்களை சேருவார். அப்போ ஒரு ஆள் தவறு செய்ய துணிச்சலா இருக்கும்போது ஒரு ஆள் அந்த தவறை செய்ய பயப்படுகிறார்கள். இன்னைக்கு நான் கேட்கிறேன், என்ன கவனிங்க. யார் சரி தவறு என்பதை விட முக்கியம் எது தெரியுமா? கர்த்தர் சமூகத்தில் யார் அவர் சமீபமாக இருக்கிறார்கள் என்பது முக்கியம். ஆமென். யார் சரி தவறு என்பதை இன்று நான் பேச மாட்டேன், என்றால் அது கர்த்தர் சொல்லுகிற விதம் அல்ல. கர்த்தர் நீதிமானாக்கும்படி சமீபத்தில் நிற்கிறவர்கள் யார்? ஆண்டவர் ஒரு ஆளை நீதிமானாக்குகிறார் என்றால் அதுக்கு மேல யாரும் பேச முடியாது, யாரும் குற்றவாளியை தீர்க்க முடியாது. அதைத்தானே அவர் பேசி, இதோ ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். வசனம் 9, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஏமே, என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? என்னை யார் பனிஷ் பண்ண முடியும்? அப்போ நீ அடிக்கிறாய், துப்புகிறாய், பிடுங்குகிறாய் என்றால் நீ செய்ய விரும்புகிறாய், செய்து கொள். நீ செய்வதற்காக மறுபடி நான் செய்யக்கூடாது. ஆமென் என்று சொல்லிவிட. நீ செய்வதனால் நான் திரும்ப செய்யக்கூடாது. அதுதான் அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தமாவது புரிந்து கொண்டிருக்கிறது? இதுல சண்டை, யாரோ ஒருவர் என்கவுண்டர் பண்ணி ஒருவர் வீணாக வாங்கி கட்டி கொள்ளுகிறார்கள் என்ற உலக அர்த்தம் இல்லை. ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அந்த தவறை நானும் திரும்பி செய்யக்கூடாது. ஆமென் சொல்லிவிடுங்கள். ஏன் மற்றவங்களுக்கு தாடி இல்லையா? என்ன இப்படி பார்க்கிறீர்கள்? ஏன் எனக்கு மட்டும்தான் தாடியா? உனக்கு இருக்கிறது. நான் பிடிச்சு இழுத்தன்னு வைத்துக்கொள். நீ இழுத்ததை விட 2 பங்கா இழுப்பேன். உனக்கும் கண் இருக்கு, எனக்கும் கண் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எத்தனை முறை எடுக்கிறது? மேக்சிமம் 2 தடவை 2 கண்ணை எடுக்கலாம். டூப்ளிகேட்டை போட்டா கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம். பல்லு 32 இருந்தால் எடுக்கலாம். எத்தனை முறை எடுப்பது? கர்த்தருக்கு தெரியும். 32 முறை நோண்டிப்பார், உடைத்துப்பார். அதற்கு பிறகு உனக்கே பல்லு இருக்காது. வாட் a frustration. ஆண்டவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போதே குஷியா இருக்கு. சொல்லுவேன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். அதாவது இயேசு வந்தபோது சொன்னா, ஒரு கண்ணத்தில் அடைச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடித்தவருக்கே அவமானம் ஆயிடும். எத்தனை முறை அடிப்பது? அடித்தவர்களுக்கு ஒன்றும் பலன் இல்லை. தேவ ஜனமே கவனிங்க, அடிப்பதினால் ஒன்றும் பலன் இல்லை. அடி வாங்கியும் திரும்ப அடிக்காமல் இருக்கிறார்களே, அவர்களுக்கு தான் பலன் அதிகம், அதிகம், அதிகம். Amen. That's about the inner strength. That's about the character.
அடிக்கிறதுக்கு கேரக்டர் அவசியம் இல்லை. குயிக்கா அப்படியே ரிட்டாலியேட் பண்றதுக்கு கேரக்டர் அவசியம் இல்லை. ஆனா வந்தாலும் நான் கற்பாரை போலாக்கி என்னை நீதிமானாக்குகிறவர் என் சமீபத்தில் இருக்கும்படியா நான் அவர் சமீபத்தில் இருக்கிறேன். அவர் எனக்கு சொல்லுகிறபடி நான் மாற என் கை கரங்களை நான் கால்களை விட்டு கொடுக்கிறேன். அவர்கள் செய்வது போல் நான் செய்ய விரும்பவில்லை. காரணம், என்னை எழும்ப பண்ணினவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னை உயிரோடு வைத்திருக்கிறவர் சொல்லி கொடுக்கிறார். உனக்கு ஜீவனை கொடுத்த நான் உன்னை நீதிமானாக்குகிறேன். உனக்காக வழக்காடுகிறேன். உன் சார்பிலே நிற்கிறேன். உனக்காக நீ கொளுத்திக் கொள்ள வேண்டிய அவசியங்கள் இல்லை மகளே, மகனே. கவனிங்க கடைசி வசனம், ஏன்னா டைம் இல்லை. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, என் தேவனுக்கு பயப்படுறவர்களுக்கு கர்த்தர் தாசர்களை வைத்திருப்பதை காட்டுவார். ஒருவர் இங்க இருக்கிறவங்க சொல்ல முடியாது, கர்த்தர் எனக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாகியே பேசுகிறார். இல்லை, கர்த்தர் தரிசனமாகிற விதமே அவர்கள் தாசர்களை கொண்டு. நீங்க கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ என்றால், மனுஷன் என்றால், கர்த்தருக்கு பயந்த தாசர்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவர்கள் சொல்லை கேட்கும்படி வைத்திருக்கிறார். அப்படி நீங்கள் கேட்கும் பொழுது, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில் நடக்கிறாயோ? என்ன கவனிங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு இருட்டு வந்திருக்கிறதா? அன்பு ஜனமே, this is a different dimension. கர்த்தர் வார்த்தையின் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் அல்லவோ? ஆம். ஆனால் இருட்டில் நடக்கிற அனுபவம் ஒரு நீதிமானுக்கு உண்டுங்க. ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைதான், கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்கிற பிள்ளைதான். ஆனாலும் இருட்டு வந்திருக்கிறது என்றால், உங்களுக்கே தெரியாத ஒரு பாதை குறுக்கிட்டு இருக்கிறது என்றால் பயம் வேண்டாம். அவருடைய நாமத்தை நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்ள கடவுள். ஹல்லேலூயா. ஏன் சார்ந்து கொள்ள வேண்டும்? என்னை பாருங்கள், நான் முடிக்க போகிறேன். என்னை பாருங்க, ஆண்டவர் எது பேசினாலும் எனக்கு லாபம் அவசியம். பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, லாபம் அவசியம். இது பல பேருக்கு இப்ப புரியாது. லாபம்னு ஏதோ வாயை திறக்கிறாங்களே சிஸ்டர், கொட்டாவி விடுறாங்களோ? கவனித்தவர்களுக்கு புரியும். நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே அதான் உங்களோடு சேர்ந்து பேசுகிறேன். அவர் ஒன்றை பேசுகிறார் என்றால் லாபங்கள் அவசியம். நான் லாபகரமானதை, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் பேசினால் லாபம் இருக்கணும். நீங்க சொல்றீங்கப்பா இருட்டு இருக்கு, உங்களை நம்பி இருட்டு இருக்கு, உங்க தாசருடைய சொல்லை கேட்கிற எனக்கு இருட்டு இருக்கு, எப்படிப்பா நான் சந்தோஷமா இருக்க முடியும் கேட்கிறீங்களா? நான் சொல்ற இன்னொரு கூட்டத்தை கவனிங்க. இவங்க என்ன பண்ணாங்களா, நெருப்பை கொளுத்தி அக்னி பொறிகளால் சூடப்பட்டு இருக்கிற நீங்கள் அனைவரும் மெஜாரிட்டி உங்கள் அக்னி தீபத்திலும் எல்லாரும் தீபம் கொளுத்தி இருக்காங்க. நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஓ உனக்கு ஆண்டவரை சார்ந்து பயந்து தேவதாசனுடைய சொல்லை கேட்க மனதில்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு சங்கடம் வரும்போது நீயே கொளுத்திக்கிற. எத்தனை பேருக்கு அது புரிந்தது? அடா அவங்க கொளுத்துறாங்க, நான் கொளுத்த கூடாதா? நானும் கொளுத்துறேன் சிஸ்டர். நீங்க ஒரு அக்னி வச்சீங்கன்னா நான் ஒரு அக்னி வைக்க மாட்டேன், நானும் வைக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் சொல்றாங்க எல்லாரும் கொளுத்துங்க, எல்லாரும் அதிலே நடவுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், வேதனையில் கிடப்பீர்கள். கரங்களை உயர்த்தி, கேட்டவங்க மட்டும் கரங்களை உயர்த்திங்க. தபருங்க, அக்கினி இருக்கிறதுனால, தீபம் இருக்கிறதுனால வாழ்க்கை ஓஹோன்னு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆமேன் ஆமேன்னு சொல்லிடுங்க. நீ தீபம் வைத்தா நானும் தீபம் வைப்பேன், நீ அக்கினி வைத்தா நானும் அக்கினி வைப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற என்ன இல்லாம நீ வைத்துக்கொண்ட எல்லாமே வேதனை தான். ஆமேன் ஆமேன். என்னதான் அப்படியே வெளிச்சமா இருந்தாலும் வாழ்க்கை உள்ள வேதனை. ஐயோ எத்தனை பேருக்கு என்ன வெளிச்சமா இருக்குதுப்பா, எல்லாம் வெளிச்சமா தான் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள வேதனையா இருக்கு. நீங்களும் நானும் மூட்டிக்கொள்ளுகிற அக்னி எல்லாம் அப்படித்தான். கர்த்தரை நம்பி அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ளுகிறது என்பதெல்லாம் சாதாரண லாபம் இல்லை. அவர் சொல்லுகிறார், அவர்கள் வேதனையில் கிடக்கிறார்களே, என்ன அர்த்தம்? உனக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். நீ ஆண்டவரை நம்பி கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு இருட்டுல நடக்கிற அனுபவமா தெரியலாம். ஏன்னா உன் பாதை உனக்கே விளங்காத சூழ்நிலைகள், உன் அனுபவங்கள் உனக்கே புரியவில்லை. ஆனா ஒன்று புரியும், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன், அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு இருக்கிறேன் என்றால் இருட்டு கூட வெளிச்சமாய்த்தான் இருக்கும். ஏனென்றா என் தேவனை சுற்றி இருளும் வெளிச்சமாய் இருக்கும். அவர் இருக்கிற வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு ஆளுக்கு வெளிச்சம் இருந்தாலும் வேதனை, ஆனா இங்க வெளியில இருட்டு இருந்தாலும் உள்ள மிகுந்த மகிழ்ச்சி.
ஹalleluya கரங்களை தட்டி கொண்டே எழுந்து நில்லுங்க. நேரம் முடிந்தது, ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. எத்தனை பேர் என்கவுண்டருக்கு ரெடியா இருக்கீங்கன்னு மட்டும் கையை. ஏமே என்கவுண்டர் டைம். நீங்க ஆண்டவரை சந்திக்கணும் விரும்பினா எனக்கு ஒன்று தெரியும், அவர் சந்திக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம். பிடிச்சி அசைச்சு ஆட்டி காலெல்லாம் இழுத்தெல்லாம் விட வைக்கணும்னு இல்லை. ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல யூ டு நாட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தி லேடிஸ் மீட். அதனால நான் அதெல்லாம் சொல்லிக்கொள்ள கூட விரும்ப மாட்டேன் தெரியுமா. கர்த்தர் கூட இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கொண்டு? எனக்கு வேண்டிய கௌரவம் அதுதானே. ஆண்டவர் சமூகத்துல ஆண் என்று பெண் என்றும் இல்லைங்க. கர்த்தர் தொட ஆயத்தமா இருந்தா போதும். எப்படிப்பட்ட மனுஷனை ஸ்திரீயும் தொடுகிறார். ஆனா விருப்பம் அவசியம், என்கவுண்டர் பண்ண விருப்பம் அவசியம். பயத்தெல்லாம் தூக்கி எறிங்க. ஐயோ எனக்கு இப்படி ஆனா இல்லைன்னா ஆகுது, அப்படி ஆனா இல்லைன்னா ஆகுது. இல்லை, கர்த்தரோடு நடந்தா எல்லாம் சரியாய் தான் நடக்கும். கரங்களை வைத்து ஆண்டவரே என்னை தொடுமையான்னு சொல்லுகிற கூட்டங்கள், தொடுமையா தொடுமையா நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஹalleluya. குயவனே குயவனே உம்மை போல என்னை மாற்றுமே, முழுமையாய் தருகிறேன் குயவனே. குயவனே குயவனே உம் சித்தம் செய்ய அடிபணிகிறேன், உம் விருப்பம் போல் என்னை வாணிந்திடும் குயவனே. குயவனே குயவனே உம்மை போல என்னை மாற்றுமே, முழுமையா என்னை தருகிற குயவனே. குயவனே குயவனே உன் சித்தம் செய்ய அடிபணிகிறேன், உன் விருப்பம் போல் என்னை வாணிந்திடும் குயவனே. பிற தப்பிதங்கள் நான் மன்னிக்கணும், பிற குறைகளை நான் மறக்கணும், உருவாக்குமே குயவனே. பிற தப்பிதங்கள் நான் மன்னிக்கணும், பிற குறைகளை நான் மறக்கணும், உருவாக்குமே குயவனே. உம்மை போல் மாறுவே ஆசைப்படுகிறேன். காலமெல்லாம் உம்மை போலவே, உம்மை போல் வாழவே நான் ஆசைப்படுகிறேன். குயவனே என்னை சுவே உம்மை போல் வாழ்வே நான் ஆசைப்படுகிறேன். காலமெல்லாம் உம்மை போலவே நான் வாழவே என் ஆசைப்படுகிறேன். குயவனே என் இயேசுவே உம்மை போல் மாறுவே என் ஆசைப்படுகிறேன். காலமெல்லாம் உம்மை போலவே நான் வாழவே நான் ஆசைப்படுகிறேன். கரங்களை என்னோடு கூட உயர்த்தக்கூடியவர்கள். தகப்பனே எங்களை நீதிமானாக்குகிறவர் எங்கள் சமீபமாய் வந்திருக்கிறேன். இந்த காலை வேளையிலே அநீதியோடு, உலகத்தின் அசுத்தங்களோடு, பாவ பழக்க வழக்கங்களோடு, மற்றவர்கள் மூட்டுகிற அக்கினி ஜுவாலையும் தீபத்தையும் விரும்பின நபராய் நான் இணைத்துக் கொண்ட எந்த விஷயம் இருந்தாலும் மன்னித்து விடும் ஐயா. உம்முடைய கிருபை என் வேதனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருகிறது. இந்த காலை வேளையிலே இருதயத்தில் வேதனையோடும் அங்கலாய்ப்போடும் மனதில் கிளேசத்தோடும் யார் இந்த செய்தியை கேட்டிருந்தாலும், எந்த சபையாரோ தேசத்தாரோ ஜாதியாரோ இனத்தாரோ பாஷை, கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி என்று சொல்லி பெற்றுக்கொள். தேவ மகளே, தேவ பிள்ளையை சொல்லுங்கள், என் சமீபமாய் என்னை நீதிமானாக்குகிற தேவன் வந்திருக்கிற சமயம்
இந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறதை, அசைவாடுகிறதை, தொட்டு கொண்டிருக்கிறதை, உருவாக்குகிறதை அனுபவிக்கிற தேவ பிள்ளையே, உன்னை நீதிமானாக்குகிற தேவன் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டார். உன் முகத்தை அவர் கற்பாரையை போல் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி பெற்றுக்கொள். எந்த அவமானத்தையும் கண்டு பயப்படாதே. எந்த உமிழ்நீருக்கும் முகத்தை மறைக்காதே. ஏனென்றால் உன்னை நீதிமானாக்குகிற தேவன், உன்னை கற்றுக்கொள்ளும்படி உன் செவியை கவனித்து சாய்க்க வைத்த தேவன், ஓ நீதி உள்ளவர், உன்னை நீதிமானாக்குகிறவர். ஒரு கணத்துக்குரிய அபிஷேகம், ஒரு கணத்திற்குரிய அபிஷேகம் உன் சூழ்நிலையை தாண்டி, உன்னை எதிர்க்கிறவர்கள் மத்தியில், உன்னை குறை சொன்னவர்கள் மத்தியில், உன் சத்துருக்கள் மத்தியில் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறவரின் அபிஷேகம் உன் தலையை நனைத்துக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கள் தேவ பிள்ளையே, உன்னை மகிழ்ச்சியில் தேவன் அபிஷேகம் செய்கிறார். பெற்றுக்கள் பெற்றுக்கள், தடை இல்லை. பெற்றுக்கள். ஒருவரும் உனக்கு தடை இல்லை. ஒருவரும் உன்னை எதிர்க்க முடியாது. ஒருவரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது. பெற்றுக்கள். ஒரு அபிஷேகம் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த கூடாது. பெற்றுக்கள் பெற்றுக்கள் பெற்றுக்கள். பெற்றுக்கள். Touch Lord. Ho. கட்டுப்படுத்தாதே, கட்டுப்படுத்தாதே. என் தேவ ஆவியானவர் இறங்கும் பொழுது சந்தித்துக் கொள், அவரை சந்தித்துக் கொள். Touch me, Lord. Oh, இறங்கட்டும். Fill us, oh God. God. Shama kala kare mako shema kara kore rema kola mashekara sema. Oh God, நீர் கொடுக்கிற லாபகரமான மகிழ்ச்சி, நீர் கொடுக்கிற லாபகரமான நம்பிக்கை, நீர் கொடுக்கிற லாபகரமான சமாதானம் நம்முடைய பிள்ளைகள் மேல் நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அவர்களை நான் ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென் என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். கரத்தை தட்டி ஆவியானவருக்கு ஒரு ஸ்தோத்திரம்.